கோபி போயிட்டு ராதிகா வீட்ல ராதிகா, மயூன்னு கத்துறாரு. பட் அவங்க இல்ல. ஆனா அவங்க அம்மா எப்ப அவங்கள கல்யாணம் பண்ணாலோ, அவ நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே உங்கனால தான். நீங்க தான் அவள எல்லாமே பண்ணீங்க. உங்கள மட்டும் தான் அவ நெனச்சா. என்ன நடந்தாலும் தல நிமிர்ந்து நிப்பா. ஆனா அவ முகத்துல சிரிப்பே இல்லாம பண்ணிட்டீங்க. எப்ப உங்கள மறுபடியும் அவ பார்த்தாலோ, அப்பவே அவ சந்தோஷம் எல்லாமே அவள விட்டு போயிடுச்சு. நீங்க எவ்ளோ கஷ்டப்படுத்தியிருக்கீங்க. இங்கேயும் அங்கேயுமா அவள சீரழிச்சிருக்கீங்க. அவமானப்படுத்தி உங்க அம்மா எவ்வளவோ வெளில பிடிச்சு தள்ளுனாங்க. பிரெக்னன்ட்டா இருந்த அவளுக்கு வந்து குழந்தையும் தங்காம போயிடுச்சு. எல்லா வேதனையும் உங்களுக்காக தானே அனுபவிச்சா. நீங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ கூட அங்கேயும் வந்து உங்கள பார்க்க வந்தா. ஆனா யாருமே அவள பார்க்க விடல. அதாவது வேற ஒருத்தியா இருந்திருந்தா அந்த இடத்துல நடந்திருக்கதே வேற. அவள நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்ளோ வேதனைகள என் பொண்ணு வந்து அனுபவிச்சிருக்கா. அவளோட வாழ்க்கை இப்படி சீரழியும் அப்படின்னு நான் கனவுல கூட நினைக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி கோபிகிட்ட வந்து அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து மயு அண்ட் ராதிகா 2 பேரோட அந்த கான்வர்சேஷன் ரொம்ப அழகா போயிட்டுருக்கு. அதாவது வந்து மயு கிட்ட அவங்க அம்மா பேசுறாங்க. "இந்த வயசுல நான் சொல்றது ஒரு சில விஷயங்கள் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் மயு" அப்படின்னோனே, "சொல்லுங்கம்மா என்ன?" அப்படின்னு கேட்குது மயு. உடனே ராதிகா சொல்கிறாங்க, "நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் கோபியை கல்யாணம் பண்ணது தான். ஸோ இனிமே அவர் லைஃப்பில் வேணான்னு நான் நினைக்கிறேன். உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் ஐயோ, என்னை மன்னிச்சிரு" அப்படின்னு கேட்குறான். "ஐயோ அம்மா, என்கிட்டலாம் எதுக்குமா மன்னிப்பு கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லுது. உடனே ராதிகா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னை ஸ்கூல் மாற்றிட்டேன் அப்படின்னு உனக்கு எதுவும் கஷ்டமாம்மா, கோவமா அப்படிங்கும்போது, "அதெல்லாம் இல்லை மம்மி, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுது. "இல்லைம்மா, திடீர்னு ஸ்கூல் மாற்றினா அந்த படிப்பு உனக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு புது ஸ்கூல்லாம் கஷ்டமாக இருக்கும்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "வேறு ஊருக்கு போயிடுவோமா மயு" அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. அதுக்கு மயு சொல்கிறாங்க, "சரிம்மா, உன் கூட தானே, நான் உன் கூட நான் எங்கே வேணா வரேன்" அப்படின்னோடனே, "அது எப்படி மயு, நான் என்ன சொன்னாலும் நீ எனக்காக கேட்குற" அப்படின்னோடனே, "நீ என்னோட அம்மாம்மா" அப்படின்னு ரொம்ப பாசமாக ரொம்ப அழகாக மயு பேசுது. இதே ராதிகாவோட வளர்ப்பு மயு இந்த அளவுக்கு ரொம்ப மெச்சூரிட்டியாக ரொம்ப அழகாக பேசுது. ஆனால் பாக்யாவோட வளர்ப்பு இனியா கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் முன்கோபக்காரி மாதிரி எல்லாரையும் வெளுத்து வாங்குது ஒரு பக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மயு நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வரேம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் கோபி வந்து என்னை விட்டு போயிட்டா ராதிகா அப்படின்னு வழக்கம் போல் புலம்பிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஈஸ்வரி கிட்ட அப்போ ஒரு லெட்டர் வருது. அத இனியா தான் போயிட்டு வாங்கி பிரிச்சு படிக்கிறாங்க. ராதிகா ஆண்டி வந்து அப்பாவுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வீட்டில் எல்லாருக்கும் ஷாக்கிங். உடனே என்ன வேணானே முடிவு பண்ணி டிவோர்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டாளா, அப்படி நான் என்ன பண்ணேன்னு தெரியலையேன்னு அழறாரு கோபி. அப்படியே வந்து அழுதுகிட்டே சோஃபாவில் உட்கார்றாரு. இந்த பக்கம் ஈஸ்வரி அண்ட் இந்த பக்கம் செலியன் 2 பேரும் கோபியை சமாதானப்படுத்துகிறாங்க. அவள் என் பிள்ளையை சாகடிக்காம விட மாட்டாளா, அவள் எந்த அளவுக்கு தான் போகிறா அப்படின்னு பார்க்குறேன். இங்கே பாரு, உன்னை தூக்கி எறிஞ்சவளை நீனும் தூக்கி எறிடா, ஏன்டா அதை நினச்சி நீ இப்படி அழுதுட்டுருக்க அப்படின்னு ஒரு பக்கம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ஏன்னா எப்போ ராதிகா போவாங்க அப்படின்னு ரொம்ப மும்முரமா இருந்தவங்களே வந்து ஈஸ்வரி தான். பட் அவங்க நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பாக்யா பேசுகிறாங்க. இனிமையாவது அவங்க நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இப்போ தான் வந்து இனியாக்கா இருக்கட்டும், செலியனுக்கா இருக்கட்டும், அவங்க அம்மாவை அதாவது பாக்யாவை டிவோர்ஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு கவலைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு. நம்ம அம்மாவும் பாவம் தானே அப்படின்னு இனியா வந்து பேசுது. அப்பா பண்ணது பெரிய தப்பு, டிவோர்ஸ் கொடுத்தது அப்படின்னோடனே, அதுவே உனக்கு இப்போ தான் பாப்பா புரியுதா அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமே இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சீரியல் முடிஞ்சா யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.